ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். கோயில்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஆறுகள்லயும், குளங்கள்லயும் கை, கால் கழுவிட்டோ அல்லது முங்கி எந்திரிச்சிட்டோ கோயிலுக்கு போறாங்க. அதற்குண்டான காரணம் என்ன? கை, கால், முகம் கழுவிட்டு தான் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு போறாங்க. அதற்குண்டான காரணம் என்ன? கிறிஸ்தவ முறைப்படி தேவாலயங்கள்ல ஞானஸ்நானம் கொடுக்கிறது ஏன்? முன்ன உள்ள காலத்துல வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வெளியில பெரிய பாத்திரத்துல தண்ணீர் வச்சு கை, கால், முகம் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போனாங்க. அதற்குண்டான காரணம் என்ன? எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வீடியோ முழுசா பாருங்க. நான் எஸ் பாண்டியராஜா, வெல்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தேனி. ஆயாதி கணிதம் கணிச்சு பஞ்சபூதங்களின் இடம் பொருள் தன்மை அறிஞ்சு பதவி நியாசம் செஞ்சு வாஸ்து விதிகளின்படி தரமான வீட்டை கட்டி மகிழ்ச்சியா வாழணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் என்னோட நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க, ஆர்எல்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தன்னோட நிழலா கூடவே கூட்டிட்டு வர தோஷங்கள் அத்தனையும் போக்கிட்டு புனிதனா வேண்டும் வரத்தை கேட்டு வாங்கிட்டு போகத்தான் எல்லா மதத்திலையும் கைகால கழுவிட்டு கோயிலுக்குள்ளேயோ பள்ளிவாசலுக்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளேயோ போறத ஒரு சடங்காகவே முன்னோர்கள் செய்ய வச்சிருக்காங்க. 1 or 2 hours போயிட்டு வர கோயில்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுனா வீடே கோயிலா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கும். அதுல முதன்மையான வழிதான் கைகால் முகம் கழுவிட்டு வீட்டுக்குள்ள போறது. நீங்களும் முன்னோர்கள் பயன்படுத்தின வழிமுறைப்படி கைகால் முகம் கழுவிட்டு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி செருப்போட செருப்பா பாவங்கள் தீமைகள் அத்தனையும் கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போங்க.